ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா 15 ஆக்டர்ஸோட தீபாவளி பேனர் டிசைன் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் மாதிரியான வீடியோ. இதில் பாஸ்வேர்டு எதுவும் செட் பண்ணலாம் நண்பா. அதுக்கப்புறம் இதில் எப்படி நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோவை எப்படி ஆட் பண்ணுறது இந்த வீடியோவில் நான் கடைசியில் சொல்லி தந்திருப்பேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வீடியோ நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவரோட தீபாவளி பேனர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே கார்ட்ஸில் தரேன், நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் டெலிகிராம் சேனலில் உங்கள் ஃபேவரட் ஆக்டர்ஸ் பேனர்லாம் டிசைன் பண்ணி போடுங்களான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாரோட ஃபேவரட் ஆக்டர்ஸும் ஒரே பேனரில் டிசைன் பண்ணி போட்டுருந்தோம். அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லி தந்திருப்போம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெட் கலர் பட்டன் உட்காந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு எடிட்டிங் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் டிசைன் நீங்கள் இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு பிக்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. பிக்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறோன்னே இதுமாரி நம்ம ஒரு ஆடே ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு இந்த பேனர் டிசைன் எடுத்துப்போம். இந்த பேனர் டிசைன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்கும். அது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுமாரி ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பேனர் டிசைனை நம்ம கிராப் பண்ணிப்போம். எதுக்கு கிராப் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒயிட் கலரில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாரி இருந்தால் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ செட் பண்ணுற மாரி இருந்தாலும் இதுமாரி நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எந்த ஃபோட்டோவும் செட் பண்ணலாம், அதனால் கிராப் பண்ணல நம்ம. அதனால் ஒரு லாங் பட்டன் மாரி இருக்கும், அதை நம்ம கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம், டிஸ்கார்ட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம கொடுத்துருவோன்னே இதுமாரி நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு தேவையான இமேஜெல்லாம் எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜை தான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த இதில் 4 இமேஜ் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே யார் இமேஜ்னா ஆட் பண்ணுறதுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இதுமாரி இந்த இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ஆட் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் அந்த பாக்ஸுக்கு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுமாரி ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் மேலே யார் இமேஜ்னா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்க்கிள் இமேஜில் நம்ம ஃபோட்டோவை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாக்ஸ் இமேஜில் நம்ம ஃபோட்டோவை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேனர் ஆட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்க்கிள் இமேஜ் எடுத்துகிட்டு எவ்வளோ பெருசாக்க முடியுமோ அவ்வளோ பெருசாகிப்போம். ஆக்கிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் எடுத்துங்க. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு புக் அடிக்க வச்ச மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா இதுமாரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை 2 எடுத்துக்கணும். இதில் நம்ம ஃபோட்டோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எல்லாமே பின்னாடி போயிருக்கும். அதனால் நம்ம இதை முன்னாடி எடுத்துனோம்னா மூவ் அப்புன்னு கொடுக்கணும். நம்ம மூவ் அப்புன்னு கொடுத்தோம்னா நம்ம ஃபோட்டோ மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மேலே வந்துடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோவை நம்ம எப்படி அந்த பாக்ஸுக்குள்ளே எடுத்துக்கணும் பார்க்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த பாக்ஸ் இமேஜுக்கும் உங்களுக்கு செட் பண்ணி காட்டணும். அதனால் அதை நான் டூப்ளிகேட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமேஜை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் இமேஜுக்குள்ளே அந்த இமேஜை செட் பண்ணுறோம். செட் பண்ணுறதுனா கரெக்டாக அந்த இடத்துல வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிட்டோன்னே அந்த அப்சசிட்டியில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ அளவு கரெக்டாக செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் எரேசர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு ஷேப்ஸ்னு இருக்கும். நம்மளுக்கு 3rd ஒன்னில் ஷேப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நீங்கள் ஆட்னஸ் 100 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு சர்க்கிள் இமேஜ் மாரி இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்க. நம்ம இம்மான பாக்ஸில் தான் நம்ம அதை கட் பண்ணியிருப்போம். இப்போ சர்க்கிள் எப்படி கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி அதை ஜூம் பண்ணிக்கிறேன். நம்ம இமேஜுக்கு மேலே இதை கரெக்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டோன்னே நம்ம அந்த சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்ண இமேஜுக்கு மேலேயே நீங்கள் அதை சர்க்கிள் கரெக்டாக பண்ணிங்க. அதுக்கு நம்மளுக்கு அந்த டாட் மாரி இருக்கும், அதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால். இதுமாரி நம்ம பண்ணிட்டோன்னே கரெக்டாக அதை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோன்னே அந்த சர்க்கிள் இமேஜுக்கு மேலே நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இந்தமாரி கரெக்டாக இப்போ நம்ம ஃபோட்டோவை அந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டோன்னே பக்கத்துலேயே ஒரு இன்வெர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட்லாம் கரெக்ட் ஆயிரும். நம்ம எவ்வளோ அளவுக்கு அந்த சர்க்கிள் போட்டோமோ அவ்வளோ அளவுக்கு அந்த சர்க்கிள் கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம கரெக்டாக எரேஸ் பண்ணலை, அதனால் இந்த டாட் மாரி இருக்கும்.
நீங்கள் அதை எஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அது கரெக்டாக எரேஸ் ஆகும். நீங்கள் கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 சைடும் ஒரு டாட் தந்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணால் எஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸ் இமேஜுக்கு மேலேயே நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணுறோம். அந்த எல்லோ கலரு பார்டரும் நம்மளுக்கு தெரியணும், அதனால் நம்ம சுற்றி அதை கரெக்டாக செட் பண்ணிப்போம். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு மேலே ஒரு டிக்கை கேன் இருக்கும் ரைட் சைடில், அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ அந்த இமேஜ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக நம்ம எரேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதை எப்படி நம்ம எரேஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இமேஜை மூவ் டவுன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேக்கில் போயிடும் அந்த சர்க்கிளுக்கு இமேஜ் பின்னாடி, அதனால் நீங்கள் அதை எரேஸ் பண்ண தேவையில்ல, மூவ் டவுன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஒரு டூப்ளிகேட் எடுத்து இது நீங்கள் இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ கூட கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை கரெக்டாக கொஞ்சம் ஸ்மால் சைஸில் ஆக்கிக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு அதேமாதிரி நீங்களும் சர்க்கிள் அந்த இமேஜில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நம்ம சர்க்கிள் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களுக்கு அந்த பேனர் டிசைனுக்கு நம்மளுக்கு அந்த சர்க்கிள் ஷேப்பில் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுமாரி நீங்கள் கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பாக்ஸ் இமேஜில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம அந்த பாக்ஸ் இமேஜ் எடுத்துப்போம். இது வந்து நான் இந்த பாக்ஸ் இமேஜ் சர்க்கிள் இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் நண்பா, அதனால் நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம ஒரு சர்க்கிள் இமேஜ் எடுத்துக்கணும். இப்போ நம்ம 2 இமேஜ் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த பாக்ஸ் இமேஜில் 3 இமேஜ் ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ் இமேஜை ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிப்போம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இதே நீங்கள் குரூப் பேனர் எதனா டிசைன் பண்ணியிருந்தால் நீங்கள் இதுமாரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த 3 பாக்ஸ் இமேஜை கரெக்டாக நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிப்போம். இது எல்லாம் ஒரே சைஸில் இருக்குதா நீங்கள் செட் பண்ணிங்க அந்த பாக்ஸ் இமேஜை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸ் இமேஜை கரெக்டாக செட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் இமேஜுக்கு மேலே செட் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இமேஜுக்கு மேலே எப்படி செட் பண்ணுறதுனா ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த ஏரோ மார்க் மாரி இருக்கும், அந்த ரொட்டேட் ஆப்ஷனில் நீங்கள் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கில் கரெக்டாக அந்த ஏரோ பண்ணி எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா அப்சசிட்டியில் போய்ட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்குதான்னு செட் பண்ணிட்டோன்னே எரேசர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு இப்போ ஆட்னஸ் 100 ஃபுல்லாக கொடுத்துருங்க. அந்த ஷேப்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஆட்னஸ்னு ஒன்று வரும், 100 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் அந்த பாக்ஸ் ஷேப்ஸே இருக்கட்டும், அப்போ தான் பார்க்குறது நல்லாயிருக்கும் அந்த ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு நம்ம பாக்ஸ் இமேஜ் ஆட் பண்ண இமேஜுக்கு மேலேயே நீங்கள் இதுமாரி அவுட்டரில் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதுமாரி கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டோன்னே அது கரெக்டாக கட் ஆயிரும் நண்பா. நீங்கள் பக்கத்தில் எதனா கிளிக் பண்ணிங்கன்னா அது கட் ஆயிரும். இதுக்கு இன்வெர்ட்லாம் கொடுக்க தேவையில்ல நண்பா, நீங்கள் பக்கத்தில் எதனா டச் பண்ணாலே கட் ஆயிரும். இப்போ அதேமாரி நம்ம கட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதேமாரி இந்த ரைட் சைட்லேயும் பண்ணிப்போம். ரைட் சைட்லேயும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீயும் பண்ணிப்போம், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுமாரி நீங்கள் கிளிக் பண்ணிங்க, கரெக்டாக கிளிக் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம இதுமாரி கரெக்டாக எரேஸ் பண்ணிப்போம். இப்போ நம்மளுக்கு அந்த பாக்ஸ் இமேஜுக்குள்ளே நம்ம ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவை நீங்கள் இதுமாரி பக்கத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதேமாரி நான் இப்போ இந்த இமேஜை நான் டூப்ளிகேட் பண்ணி தான் நம்ம ஃபோட்டோ வைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இதுமாரி நீங்கள் கட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் ஃபோட்டோவை இதுமாரி நீங்கள் கட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அது பேக்ரவுண்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ நான் சொல்லி தந்திருப்பேன், அதனால் அந்த வீடியோவில் பாருங்கள். ரொம்ப குவாலிட்டியாக எப்படி பேக்ரவுண்டை கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோவை ஒரு கரெக்டாக இருக்கும், அதனால் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கட் பண்ணுறது எப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம சிங்கிளாக எப்படி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபோட்டோவை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஃபோட்டோவை கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பார்டர் இமேஜ் கீழே கொடுத்துப்போம், ஏன்னா நம்மளுக்கு எம்டியாக இருக்கிற மாரி இருக்குது, அதனால் நம்ம ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிப்போம். இதுமாரி நான் ஒரு பார்டர் இமேஜ் எடுத்துக்கிறேன் ப்ரௌன் கலரில். இது நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன் நண்பா, அதனால் நீங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதை மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் இமேஜை கொடுத்துட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கு பின்னாடி அந்த இமேஜ் போயிடும், இப்போ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இந்த பார்டர் இமேஜுக்கு மேலே நீங்கள் எதனா ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எதனா ஆட் பண்ணணும், என்ன ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம விஷ் பை எதனா நம்ம நேம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நேம் ஆட் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக்கை கேன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம கேலரியில் சேவ் ஆயிரும் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம போஸ்டரை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்ட்டு நம்ம எதனா ஒரு வீடியோ கிளிக் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணிட்டோன்னே கீழே ஒரு
அந்த வீடியோட டைட்டில் இருக்கும். அந்த வீடியோட டைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் மாரி ஓப்பன் ஆகும். அதில் ரீட் மோட்னு போனீங்கன்னா டவுன்லோட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாரி கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகலனா நீங்கள் மொபைலில் டெலிகிராம் ஆப் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போயிட்டு சர்ச் பாக்ஸில் வந்து இதுமாரி நம்ம சேனலோட நேமை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேனல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு டெலிகிராம் சேனலில் ஸ்ட்ரைட்டாக போய் ஜாயின் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலுக்குள்ளே போயிட்டு டிஸ்பிளே ஆகும். அதில் கீழே ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு ஃபோட்டோவும் நம்மளுக்கு அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு டாக்குமெண்ட் ஃபைலில் தான் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜை ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நம்மளுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நம்ம இன்றைக்கி ஈவினிங் போஸ்ட்டை கொடுத்துருவோம் நம்மளுக்கு பேனர் டிசைன்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு எடிட்டிங்லும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து எந்தமாரி வீடியோ போடலான்னு மறக்காமலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அடுத்த வீடியோ